சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பாஜக தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெற்று வருகிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று தேர்தல் பரப்புரையாற்ற உள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்டு பெறலாம். குணசேகரன், இன்று நடைபெறுகிற தேர்தல் பரப்புரையின் போது எந்தெந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்க, அங்க என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணமாக நேற்று கோயம்புத்தூருக்கு வருகை தந்த மோடி அங்கு ரோட் ஷோவில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு நேற்று இரவு கோவையில் தங்கியிருந்தார். அதன் பின் இன்று காலை கேரள மாநிலம் பாலக்காட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதற்கு பிறகு பாலக்காட்டில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு சற்று முன்பாக மோடி இங்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். இதற்காக கெஜல் நாயக்கன்பட்டியில் பொதுக்கூட்ட மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுக்கூட்ட மேடைக்கு ஒரு 500 மீட்டர் தொலைவிலேயே ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த ஹெலிபேடுக்கு தான் பாலக்காட்டில் இருந்து நேரடியாக ஹெலிகாப்டர் மூலமாக வந்த மோடி தற்பொழுது மேடைக்கு வந்திருக்கின்றார். இங்கு பொறுத்த வரைக்கும் சேலம், நாமக்கல், கரூர் ஆகிய 3 தொகுதிகளுக்கான பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் ஏசி சண்முகம், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் தேவநாதன், அதே போன்று தமாகவினுடைய தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் டான் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் இன்று கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பாமகவினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோரும் இந்த பொதுக்கூட்ட மேடையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதே போல இந்த கூட்டத்தில் குஷ்பு, சமீபத்தில் பாஜகவில் இணைந்த சரத்குமார் ஆகியோரும் இந்த கூட்டணி பொறுத்தவரைக்கும், அதாவது பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பங்கேற்றிருக்கிறார்கள். கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்களை பாஜகவினர் கூட்டமாக அழைத்து வந்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக தற்பொழுது திறந்தவெளி வாகனத்தில் தொண்டர்களை நோக்கி கைகளை அசைத்தவாறு தற்பொழுது மோடி பிரச்சார அந்த வாகனத்தின் வழியாக மேடையை நோக்கி தற்பொழுது அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் அந்த பிரச்சார வாகனத்தின் திறந்தவெளி ஜீப் வழியாக அந்த வாகனத்தின் மூலமாக அந்த பொதுக்கூட்ட மேடையை நோக்கி தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி தலைவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு அவர் வருகை தர இருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கின்றார். மோடியின் வருகையை ஒட்டி சேலத்தில் பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கின்றது. கோவை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தலைமையில் ஒரு 12 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் ஒரு 2700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றக்கூடிய மோடி அதற்கு பிறகாக மீண்டும் கெஜல் நாயக்கன்பட்டியில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் கமலாபுரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்ல இருக்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.